ஹாய் மக்களே, ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மக்களே, நான் திருப்பூருங்க. திருப்பூரில் வந்து ஒரு கம்பெனியில் நான் கார்மெண்ட்ஸில் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ அங்கே ஒரு 19 வருஷமாக ஒரே கம்பெனியில் நான் வேலை செஞ்சேன். அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஐரன் மாஸ்டராக போயிட்டுருந்தார். அயனிங் மாஸ்டராக போவார் எங்கள் வீட்டுக்காரர். நான் வந்துட்டு செக்கிங் போயிட்டுருந்தேன். ஃபைனல் செக்கிங் போயிட்டுருந்தேன். ஃபைனல் செக்கிங் போக சாதா செக்கிங் செய்வேன். அப்போ நாங்கள் 2 பேரும் திருப்பூர் கம்பெனி போயிட்டுருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் எப்போ வரும். நான் பாண்டிச்சேரிலாம் கூட்டிகிட்டு போனேன். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த ஒரு சைடு வலிச்சிட்டே இருந்திருக்கு. அப்போ இது என்னன்னு பார்க்கலாம் நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டு சொல்லுங்கள். மாத்திரை சாப்பிட்டு வந்தால் பாண்டிச்சேரி கூட்டிகிட்டு போனேன் நான். மாத்திரை சாப்பிட்டே வந்தாருன்னா கரெக்டாக போயிடும், நல்லா போயிடும், 1 வருஷத்துக்குள்ளே சாப்பிட சொல்லுங்கன்னு சொன்னார் அந்த டாக்டர். பாண்டிச்சேரியில் ஜிப்லா மருத்துவமனை கூட்டிகிட்டு போனேன். அப்போ அந்த 1 வருஷமே என்ன பண்ணிட்டாரு, அந்த மாத்திரை சாப்பிடாமே விட்டுட்டார். எனக்கு தெரியலிங்க. ஒரு கம்பெனி போயிட்டு நானும் கம்பெனி போயிடுவார், அவரும் கம்பெனி போயிடுவோம். அப்பப்போ ஏதாவது வலிச்சா போச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எக்ஸ்ரேல வந்து இதுமாதிரி நெஞ்சு வலி சொல்லவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் திருப்பதி போனோம். நானே, எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு, தங்கச்சி பிள்ளைங்க, எங்கள் அத்தை, நிறைய பேர் வந்திருந்தோம். ஒரு 10-15 பேர் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். திருப்பதி போயிருந்தோம். தீபாவளிக்கு போயிட்டு அங்கே போனோடனே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. வீட்டுக்காரருக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் ஆயிடுச்சு. திருப்பதிலே வந்து இது வச்சுட்டாங்க, வாயில் மூச்சு விடுற மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டோம், கீழே வந்துட்டோம். நார்மலாக போச்சு. தீபாவளிக்கே வந்து அவருக்கு முடியாமல் ஆயிடுச்சு கொஞ்சம். அப்போ நாங்கள் அதுலேருந்து இப்போ 2 மாதம் தானே பொங்கலுக்கு. அப்புறம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வலிக்குதுன்னு சொன்னோன்னே ரொம்ப உங்களுக்கு சொன்னால் கேட்கவே மாட்டார். வேலைக்கு போயிட்டே தான் இருப்பார். வலிக்குறீங்களா, லீவ் எடுக்கட்டுமான்னு கேட்டால் வேண்டான்ருவார். நீ வேலைக்கு போ, நான் போகிறேன்னா அவர் வண்டி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வண்டி இருக்குங்க, அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார் வேலைக்கு. லீவ் எடுத்து வீட்டிலே இருக்க மாட்டார். அவர் லீவுங்கிறது அவருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஆள். அப்புறம் முடியலைங்க, ரொம்ப முடியலங்கும் போது தான் காப்பு கட்டுறதுக்கு நாளே சொல்லிட்டார் என்கிட்ட, ரொம்ப எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுந்து, ஆஸ்பத்திரிக்கு என்னை கூட்டிகிட்டு போன்ட்டார். அப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோன்னா பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அவங்களும் என்னென்னமோ சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், அதோட லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரும் இப்படி குமிஞ்ச நிமிர மாட்டுறாரு. இந்த இடம் பயங்கர இழுத்து பிடிச்சிட்டு வலிக்க மாட்டேருக்கு ஒரு சைடை. இப்போ நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தேன். பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் உடனே வேலை ஆகுமா? அங்கே நிப்பாட்டி இங்கே நிப்பாட்டி நானே வண்டியில் சொல்லி மேலே கொண்டு போனேன். அட்மிட் பண்ணுறதுக்கு மேலே கொண்டு போனால் இல்லைம்மா நீங்கள் கீழே ஓபி கொண்டு போங்கிறாங்க. அப்புறம் வண்டியிலே தள்ளிட்டு வந்தேன், நான் தான் தள்ளிட்டு வந்தேன். வண்டியிலே கீழே தள்ளிட்டு வந்து அப்புறம் கீழே போய் ஓபியில் சீட்டெல்லாம் வாங்கிட்டு இசிசிலாம் எடுத்து பார்த்துட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணி என்ன ஒரு 2-3 நாள் தான். அப்புறம் ரொம்ப வலி. அவங்க என்ன சொன்னாங்க, பொங்கல் வரை இருங்க, பொங்கலுக்கு அப்புறம் நாங்கள் என்னென்னு பார்த்தா ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவரை அவருக்கு பொறுக்க முடியல. வலி, ஒரு சைடு பயங்கர வலி. அப்போ என்ன சொன்னார் என்கிட்ட, நீ வரையா இல்லையா, நான் போகிறேன், வேறு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு ஒரே பிடிவாதங்க. நான் என்ன செய்கிறதுங்கோ, நடந்து கீழே போய் உட்காந்துக்கிட்டாரு. கீழே போய் ஓபி பக்கம் போய் உட்காந்துக்கிட்டாரு. இந்த ஆஸ்பத்திரி வேண்டாம், 3 நாள் தான் அங்கே பெரிய இருந்தார், இருக்க மாட்டேன்ட்டார். அப்புறம் நேராக பிறந்தர் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க ஒருத்தர். அங்கே கூட்டிகிட்டு போய் நல்லா பார்ப்பாங்க, உடனே பணம் செலவு பண்ண நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த ஆட்டோ பிடிக்கும் போகும்போதெல்லாம் பயங்கர வலி தான் இருக்குது. ஒன்றுமே இருக்க முடியலிங்க. நிறைஞ்ச பொங்கல் தான் அப்போல்லாம். காப்பிட்ற அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக இது இருக்குது அவருக்கு வலி. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு இருந்து எல்லாமே பார்த்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஈசிஎஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் பெருந்தராசுலாம் பாதி காசு பாதி இலவசம் தானே. மெடிக்கல் இல்லை, காலேஜ் மெடிக்கலில், பெரிய ஆஸ்பத்திரியில் காலேஜ் மெடிக்கல்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பெருந்தூர் ஆஸ்பத்திரி, சேண்டியோட ஆஸ்பத்திரி. அப்போ அங்கே நான் பார்த்துட்டு எல்லாம் சொல்லி டாக்டர் சொன்னார், அம்மா அவருக்கு வந்து அட்டாக் வந்து ஸ்டார்டிங் ஆகிருக்கு. ஒன்று இப்படி உயிரோடு பொழைச்சிட்டாருன்னா கோமாவில் போயிடுவார், இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள் கூட ஆம்பளை வேணும்னு சொல்லிட்டாங்க.
எந்த ஆம்பளையும் பிடிக்கிறது? யாருங்க அந்த நேரம் வருவா? யாருமே வரல. நான் தான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளையா அப்படி நான் பார்த்தேனுங்க. இல்லைன்னு சொல்லலைங்க. நான் நல்லா பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர. சரி எப்படியும் பொழைச்சிக்குவாரு. ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் விடிய விடிய சுகர் 300 ஏறிடுச்சிங்க. விடிய விடிய நடக்கிற வேலை தான். சுகர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே போகிறது நடக்கிறது பேய் மாரி நடந்து போகிறது. இந்த நான் ராத்திரியில் போய் சுகர் டெஸ்ட்டு எழுதி வாங்கிட்டு வர்றது இதே தான் எனக்கு வேலை. தூக்கமே இல்லை. 5 நாளைங்க ராத்திரியும் பகலும் தூங்கவே இல்லை நான். அப்படியே ஒரே ட்ரெஸ் தாங்க, ஒரே சாரீ, ஒரே ப்ளவுஸு. குளிக்க டைம் இல்லை. இவரை விட்டுட்டு எங்கேயும் போகிறக்க முடியல. பல்லு விளக்க டைம் இல்லை. 1 வாரமாக நான் படாத கஷ்டப்பட்டுட்டேன். 1 வாரமாக அந்த நெஞ்சு வலி வந்திருக்குது. அப்புறம் என்ன செய்யறதுங்க? அப்புறம் என் மாமியிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாரி ரொம்ப முடியாமல் இருக்குதுங்க அப்படின்னு. அவங்க வந்தாங்க. பார்க்கறக்கு மாமியாவும், மாமியாவோட நாத்தனார் வீட்டுக்காரெல்லாம் வந்தாங்க. எனக்கு சித்தி சித்தப்பா தானே வேணும். அவங்கெல்லாம் வந்தா பார்த்தாங்க. வந்து அவர் சாப்பாடெல்லாம் அந்த புதன்கிழமை மணிக்கு நான் இட்லி ஊட்டி விட்டேன். கொஞ்சம் இட்லியும் ரசமும் என் தங்கச்சிக்கு வந்து ரசம் வச்சு சோறு கொண்டு வந்துருந்தாங்க. அப்போ எல்லாம் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டாரு. இவ்வளோ சொல்ல சாப்பிட்டாரு. இட்லி ஒரு 1/2 இட்லி சாப்பிட்டாரு புதன்கிழமை மணிக்கு. அப்போ இவங்களுக்கு நான் சொன்னேன், என்னன்னு தெரியலைங்க பெட்டோட யூரின்ல இருந்துட்டாருங்க. புதன்கிழமை மணிக்கு நான் சொல்கிறேன், மாட்டு பொங்கல் மணிக்கு சொல்கிறேன், இதுக்கு நீங்கள்லாம் வாங்கன்னு சொன்னேன். வாங்கன்னு சொல்லும் போது நான் சொன்னது காலையிலே ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு இப்படி பெட்டிலே மூத்திரம்லாம் போயிடுச்சிங்க அவருக்கு. நீங்கள் எதுக்கு வாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நான் ஒருத்தி தான் அவதி போட்டிருக்கிறேன். வேறு யாருமே எந்த ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை. நான் தான் ரொம்ப அவதிப்பட்டு பார்த்துட்ருக்குறேன். அப்போ வாங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்தது எத்தனை மணிக்கு தெரியுங்களா? 3 மணிக்கு வராங்க. நான் காலையில் ஃபோன் பண்ணிவிட்டேன், 3 மணிக்கு வராங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அவர் ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தார். மாட்டு பொங்கலுக்கு ஜூஸ் எந்த கடை இருக்குதுன்னு தெரியல. பெருந்தூரில் அப்படியே அலையிறேன், பேய் மாரி அலையிறேன், எங்கேயுமே ஜூஸ் கடையே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி என்னன்னாலும் பரவாயில்ல ஜூஸ் கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு நர்ஸெல்லாம் சொல்லிட்டு தான் நான் போனேன். நர்ஸெல்லாம் சொல்லிட்டு தான் நான் போனேன். போயிட்டு நான் வர்றதுக்காட்டி அவர் இதில் வச்சுருக்காங்க, ஐசியில் வச்சுருக்காங்க. என்னை கேட்டுட்டு கிடந்திருக்காரு, இந்துன்னு. அப்புறம் நான் ஐயோ அவருக்கு ஏசியில் வச்சா சேராதுங்க, அவருக்கு சாசம் முட்டும், வீசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படி இல்லைம்மா அவர் இங்கே இருக்கட்டும். இல்லைங்க நான் வேண்டாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நார்மல் வார்டில் இருக்க வச்சுட்டேன். என்னை கண்டவுடனே ஒரு உயிரே வந்துச்சு. ஏன்னா என்னை ஜூஸ் வாங்க போக சொல்லிட்டாரு. போக சொல்லி போட்டு என்னை என்னமோ நினச்சிருக்காரு. ஆளும் கூட ஆர்மி இல்லைங்கவும் என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டாரு. அப்போ நான் வந்துட்டேன்னு சொல்லி பக்கத்தில் நின்று ஜூஸ் எல்லாம் கொடுத்தேன், குடித்தாருங்க. என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதுன்னு சொன்னார். பேசவே முடியல. அப்புறம் ஜூஸ் எல்லாம் கொடுத்தேன். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதுன்ட்டார். அவங்க 3 மணிக்கு தான் வராங்க. காலையிலேருந்து வரவே இல்லை. அப்புறம் நான் கூடயே தான் உட்காந்துருந்தேன். இப்படி பேக்கில் உட்காந்துருக்காரு, நான் இப்படி உட்காந்துருக்கேன். என்னை இங்கே பாருங்க, இப்படியே உரசி உட்காந்துட்ருக்காரு. நான் பல்லு விளக்கெல்லாம் சாப்பிடலாம் மூஞ்சிக்கலாம் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கேன். இப்படியே தான் உட்காந்துட்ருக்காரு. படுக்கவும் இல்லை, அப்படியே உட்காந்துட்டே இருந்தார். அப்போ அவங்க 3 மணிக்கு வந்தோன்னு நான் சொன்னேன், எங்கள் மாமியார் சொன்னேன், அத்தை இந்த மாதிரி உங்கள் மகனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நான் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சு சோறு கொண்டு வரேன்னு சொன்னேன். மாமாவுக்கு சோறாக்கணும், மாமா வேலைக்கு போகிறாரு அப்படின்னுச்சு ஒரு வார்த்தை. அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. என்னை என்ன பண்ணுறாரு, தலையிலே அடிக்கிற, சாவர் அடிக்க ஒருத்தனை அடி வாங்குறேன். இப்படி தலையிலேயே போட்டு முத்துன்னு மொத்துறாரு. கையை கொண்டு வெள்ளனை கொண்டு அடிக்கிறாரு தலையில். ஏன் அப்படி சொல்கிறேன்னு. ஏன்னா அவங்க வந்து சொன்னோன்னு இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. மாமாவுக்கு சோறாக்குன்னு சொன்ன உடனே அப்போ அவருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு, பையனோட புருஷன் பெருசாகிடுச்சு அந்த அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கொட்டுறாரு. ஏங்க என்னை போட்டு அடிக்கிறேன்னு நான் கேட்குறேன். அப்புறம் சொல்கிறாரு, பல்ல கடிக்கிறாரு. அப்புறம் அவங்க அத்தை கேட்குது. அப்புறம் அத்தை வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க, இப்படி ஏற்றமே நிற்கிறாங்க. டே குமார் பேசுகிறான்னு இப்படியே குமிச்சிக்கிட்டாரு. இங்கே வந்து நிற்கிதே, இங்கிட்டு குமிச்சிட்டாரு. இங்கிட்ட நிற்கிது, இங்கிட்டு குமிச்சிக்கிட்டாரு. நிமிந்து மௌஞ்சு கொடுத்து பேசவே இல்லை. என்னன்னே தெரியலைங்க. அம்மாவுக்குள்ள என்னதுன்னு தெரியல. சண்டை. வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.